தலைமுடி உதிர்தல் இந்த ஹேர் ஃபாலுக்கு நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டோம். அதுவும் சித்தர்கள் சொன்ன ரகசிய முறைகள், மூலிகை மருந்துகள், தைல வகைகள் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதோட ப்ரிப்ரேஷனும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஸோ வீட்டில் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியும் நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம பதிவுகளில் சொல்லக்கூடிய தைல வகைகள் நம்மக்கிட்ட இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போது தலைமுடி உதிர்தல் அப்படின்னு சொல்கிறது நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன் மேம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதே, இதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இருக்குங்க. ஸோ ரெகுலராக நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இதை தாண்டி நிறைய பேருக்கு அந்த ஹேர் ஃபால் இருக்குன்னா நான் நோட் பண்ணி கொடுப்பேன். இந்த டெஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்களேன், நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஹேர் ஃபாலுக்கு இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணுமா? பிளட் டெஸ்ட் எதுக்கு டாக்டர், இதெல்லாம் எடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு முழுவதுமாக ஹேர் ஃபால் குணமாகி புதிய முடிகள் வளரணுமா, இல்லை கிரே ஹேர் ப்ராப்ளம் இருந்து அது சரியாகணும்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணும். சரிங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோன்னா, டெய்லி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்கில் டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணுறது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, டெய்லி நான் ஷாம்பு யூஸ் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன். இதை தினமும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹேருக்கு நிறைய ஒரு நியூட்ரிஷன் கிடைக்குதுன்னெலாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ரெகுலராக நான் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு ஒரு சிலர் சொல்வீங்க. இந்த தவறை செய்யாதீங்க. டெய்லி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கேல்ப் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கக்கூடிய ஹாட் கெமிக்கல்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஸோ தலைமுடியை அந்த ரூட்லேருந்தே உங்களுக்கு பலவீனமாக்கிடும். ஸோ ரத்த ஓட்டம் குறைஞ்சு ஹேர் டேமேஜ் ரொம்ப சிவியராக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா துண்டு துண்டாக முடிகள் உடைஞ்சி வர மாதிரி இருக்கும். அதனால் டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷாம்புவும் நீங்கள் யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஷாம்பு தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கனாலும் ஸ்கேல்ப் ட்ரை ஆக ஆரம்பிக்கும், டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஷாம்பு இருக்குல்ல, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்வீங்க. அந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதும் உங்களுடைய ஹேருக்கு ரொம்ப டேமேஜை தான் கொடுக்குது. ஸோ கவனமாக அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.